இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சந்திரன் உச்ச வீடு. இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ராசி. ஏன்னா சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறதுனால மனோதைரியம் உள்ள ஒரு நபராக இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த மனம் தளர மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க. ஏன்னா சந்திரனுக்கு உச்ச வீடு சுக்கிரன், புதன், சனி இந்த கிரகங்களுடைய கூட்டு பலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு முன்னிலை வகிக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஊரே மிச்சிக்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். கடினமாக உழைப்பாங்க. மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மற்ற கிரகங்களுடைய தாக்கம் பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. விபரீதங்கள் அதிகம் இவங்களுக்கு ஏற்படாது. இவங்களா போய் ஏதாவது விபரீதத்தில் மாட்டிக்கிட்டாதான். மற்றபடி இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் 6/3/2026 சனி பயிற்சி நடைபெற்றதுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். ஏன்னா இதுனா வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் ஒரு சில தடைகள், பிரச்சனைகள், தேவையில்லாத இடைஞ்சல்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் லாப வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த உடலுக்குள்ளே இருந்த அந்த மனசோர்வு, சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்த அந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்போடு இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் தென்படுவீங்க. மனதில் ஒரு உத்வேகம், ஒரு புத்துணர்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு, தேவையில்லாத பிரச்சனை, குறிப்பாக உங்களுடைய சகோதர வழி உறவுகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் அதெல்லாம் மாறி வருகின்ற நாட்களில் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. முக்கியமான இடத்துல உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு, மரியாதையெல்லாம் கிடைக்கும். அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுக்காக, அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரனே அமையல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். அதுவும் ஒரே மெச்சின மாதிரி திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அந்த அடகு வைத்த நகையெல்லாம் மேய்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரரால், சகோதரியால் ஒரு சில மனக்கசப்புக்கு ஆளான நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல இந்த மனக்கசப்பு, இந்த மன உணர்வு அது கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் சகோதரிகள், சகோதரர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக அவங்கக்கிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் திருமணமாகாமல் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களே முன்னாடி நின்று திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய யோகம்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நீங்கள் கேட்ட இடமாற்றமோ அல்லது அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அரசு அதிகாரிகள் மூலிமா சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை மத்தியில், வாழ்க்கை துணை உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டு உள்ள ஒரு நபராக இந்த ரிஷபராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வர போறீங்க. மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தைரியமாக ஒவ்வொரு இடத்துலையும் முடிவெடுப்பீங்க. உங்களுடைய தைரியத்துக்கு
எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். அவ்வப்போது கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த முன்கோபத்தை மட்டும் குறைச்சிட்டு நின்று நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கும்போது வெளிநாடு வெளியூருக்கு போகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரும். வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதன் மூலிமா ஒரு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக விரயங்கள் எதுவும் ஏற்படாது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் மெதுவாக போங்க. வேகமாக போகிறத கொஞ்சம் குறைச்சி மெதுவாக போகிறது நல்லது. சின்னதாக ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கும்போது பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைங்க அவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்கில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்துவாங்க. அது உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க உங்களுடைய பேச்சை கேட்காம ஒரு சில இடைஞ்சல்களை உண்டு பண்ணுவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு பிள்ளைங்களை அன்பாக வழி நடத்துறதுக்கு பாருங்கள். அதிகாரமாக சொன்னீங்கன்னா எந்த ஒரு குழந்தைங்களும் இந்த காலகட்டத்தில் கேட்காது. அதனால் கொஞ்சம் அன்பாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துலையுமே கோபத்தை நீங்கள் பாராட்ட வேண்டாம். அன்பாக சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இந்த ஓரிரு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுடைய தந்தையார்கிட்ட சின்ன சின்ன கருத்து மோதலை ஏற்படுத்தும். வீண் செலவுகள் வரும். தந்தை மூலிமா ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களும் சனி பயிற்சினால பெருசாக பாதிப்பு எதுவும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படாது. புரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாறும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/4/2026 முதல் 14/4/2027 வரை கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தந்தை வழி உறவுகளால், தந்தை வழி சொத்துக்களால் அல்லது தந்தை மூலமாகவோ சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். சரி, அந்த காலகட்டத்தில் வருமானம் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். பொன்பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தந்தைக்கிட்ட பேசும்போது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட பார்த்து கேட்டுக்கிட்டாலும் சரி, நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு செல்லும்போது திருமண காரியங்கள்லாம் கைகூடி வரும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன ஒன்று, எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கணும். அதே மாதிரி அலைச்சல் அதிகமாக இருக்குது, எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் தடையாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் டக்குன்னு கோவப்படுறீங்க. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காம அடுத்தவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல கொஞ்சம் கோபம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்கோபத்தை மட்டும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் தவிர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். வெளியிலேருந்து ஏதாவது ஒப்பந்தம் போடுறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, சிமெண்ட் வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய மேல் அதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். புது பொறுப்புகள் கிடைக்கும். மூத்த அதிகாரிகள் மூலிமா ஏதாவது ஒரு சில பாராட்டோ அல்லது அவங்க மூலிமா நல்ல ஆதாயமோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள்
வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.